கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம் கண்களை மூடலாம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய உயிர் தெழுந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையை, அந்த பெலனை தங்கள் சரீரத்தில் தரித்து கொள்ளும்படியான கிருபைகளை தரும்படி என் நேசருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 7 வார்த்தையை நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ எப்பொழுதும் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். இதே போல உயிர்த்தெழும்ப பிறகு என்னெல்லாம் சொன்னார், ஆனால் அது 7 ரொம்ப நிறைய இருக்கு. அதில் ஒரு 7 காரியத்தையும் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அவருடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டார் என்பது அதிகமாய் நாம் வாசிக்கிற வேத பகுதினா யோவான் அந்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரமும். அப்புறம் லூக்காவில் சில குறிப்புகள் இருக்கிறது, மற்றைகள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் ரெகுலராக பார்த்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை தன்னுடைய சீசர்களை சந்திக்கிற போது, தனக்கு அன்பானவர்களை சந்திக்கிற போது என்னெல்லாம் பேசினார் என்று சொல்லப்படுகிறதான ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பிய பிறகு பரமேறவுக்கு முன்பதாக லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 45 முதல் வருகிற வசனங்கள்ல ஒரு காரியத்தை அவர் சொன்னார். சரி, வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துக்கு மேல. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. ஒரு காரியம் செய்ய வேண்டியதா இருந்தது, நான் செஞ்சுட்டேன்றார். அப்போ செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். இனி செய்யப்பட வேண்டிய காரியம் என்று ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம ரொம்ப அதிகமா தியானிக்கணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. கர்த்தர் உங்களை குறித்து, என்னை குறித்து எதிர்பார்ப்பா இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புல நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த தேவனுடைய எதிர்பார்ப்புல நம்முடைய ஒருவேளை கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் அந்த மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக என்னெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சாரோ அதெல்லாம் அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். திரும்ப திரும்ப அதையே தியானிக்கிறத விட, திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கிறத விட, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட புதிதுல ஒரு சபையில இந்த 7 வார்த்தையை பார்த்தீங்கன்னா 7 பேர் பேசுறது உண்டு இல்லையா. பெரும்பாலும் அதான் எல்லா இடத்துலையும் செய்யப்படுகிற ஒன்றா இருக்கும். 7 வார்த்தையை வேற வேற ஊழிய காட்ட கொடுப்பாங்க. அப்படி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு அழுதார். மேடையில் பயங்கரமா அழுதார். நான் மாத்திரம் இருந்திருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிய விட்டிருக்கவே மாட்டேன்னார். அப்பதான் நான் ரசிக்கப்பட்ட புதுசு. அப்பவே நான் யோசிச்சேன், இதுக்கு நீ பிரசங்கம் பண்ண வராமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலைன்னா கிறிஸ்தவமே இன்னைக்கு என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. இதுக்கு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறேன். பயங்கரமா அழுது கண்ணீரோட பயங்கர எமோஷன்ல நான் மாத்திரம் இருந்திருந்தேன்னா விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு. இவர் மட்டும் இருந்தானே என்ன பண்ணிருக்க மாட்டாரு, விட்டுருக்கவே மாட்டார். நல்லா ரொம்ப அன்பு போல ஆண்டவர் மேல நினைக்கலாம். பவுல் சொன்னார் இல்லையா, அறிய வேண்டிய விதமா யாரும் அறியல. பக்தி வைராக்கியம் இருக்குதியா, ஆனா அது என்ன செய்யுது, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு வைராக்கியமா இல்லை. அப்படி போல ஒருவேளை நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய காரியங்களை யோசிக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள் அப்படிதான் இருக்குது. இருந்தாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால்
அவரை வைத்த இடத்தை எனக்கு என்ன செய்யும் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் என்ன செய்ய முடியல. இது நம்ம கவனிக்க வேண்டிய முதல் காரியம். அதாவது ஒரு மனுஷன் மரித்து உயிரடைந்த பிறகு அவனுக்கு ஒரு மகிமையின் சர்ரம் இருக்குது. அது இன்னைக்கு உலகத்துல பாக்குற சர்ரத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். கூடவே இருக்கிற ஆளுக்கு அடையாளம் தெரியல, தோட்டக்காரன் நினைக்கிறான். எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிற சீசர்களுக்கு ஒரு நாள் முழுக்க கூட நடந்து போய் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட நடந்து வர்றது யாரும் நினைச்சல தெரியல. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அவர் மனுஷனா இருந்த காலகட்டத்தை விட சற்று வேறுபட்டு இருந்தது என்ற அர்த்தம். அது எதுல வேறுபட்டு இருக்கும், என்னுடைய எண்ணத்தின்படி என்னன்னு கேட்டா மகிமையில வேறுபட்டு இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு மகிமையான சரமா இருந்திருக்கும். அதனால ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கிறது. அதனால இவளுக்கும் அடையாளம் பார்க்க முடியல. அப்ப அவ வந்து அழுது கண்ணீரோடு நிற்கும் போது ஆண்டவராய் கர்த்தர் கேட்ட கேள்வினா, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய் என்கிற வார்த்தை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்னா, ஐயா நான் அழ வேண்டிய அவசியம், அழுதாதான் நிறைய பேர் காரியம் ஓடும். அப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் அப்படி கேட்டீங்கன்னா, ஏன் அழுறேன்னு கேட்கிறாரு. ஏன் அழுற, நீ அழ வேண்டிய காரியம் என்ன, துக்கமா இருக்க வேண்டிய காரியம் என்ன. உன் நாதர் இன்னும் உயிரோடு நினைச்சாரு. மரித்து போன தேவனை நம்ம ஆராதிக்கல, நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம், நீ அழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரியா, எனக்காய் பாடுபட்டவர், எனக்காக எதை வேணா செய்கிறவர், எனக்காக சொந்த குமாரன் பாராதபடி கொடுத்தவர், சொந்த குமாரனே கொடுத்தவர், மற்றவைகளை அருளி செய்யாது இருப்பது எப்படின்னு பவுல் கேட்கிறாரு. அப்ப ஏன் அழணும், அப்ப ஏன் துக்கப்படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்துதான தீர்க்க தரிசனம் அதிகமாய் அடங்கிய வேத பகுதினா பழைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக அதிகமான தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை. அதுல ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 25 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாமே. அதுல வர்ற 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஒரு நாள் வரையா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம் அவருக்கு முன்னாடி நிக்காது. பாதாளத்தை வென்று தேவனாய் கர்த்தர் மேல ஏறுவார். அந்த பரம தகப்பன் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் சொன்ன உடனே அடுத்தவர் என்ன சொன்னாரு, எல்லா முகங்கள்ல இருந்து கண்ணீரை துடைத்து அப்படின்னு சொல்லு. அப்ப தேவையில்லாம அழப்படாது. உண்மையாகவே சில அழ வேண்டிய சில சந்தர்ப்பம் வரும். அப்போ வந்து அழுதா போதும், தொட்டதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. சிலர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா என்னோட ஒரு பழமொழி சொல்லுவார், அவன் கல்யாண வீட்டிலே கால் நீட்டி அழுவாண்டா, அப்புறம் இளவு வீடு கிடைச்சா சொல்லவா செய்யணும். சிலவன் கேரக்டர் கல்யாண வீட்டிலே கால் நீட்டி அழுவானோ, அது ஒரு பழமொழி. சாவி வீடு கிடைச்சா சொல்லவா செய்யணும், ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அதே மாதிரி எங்க பாரு அழுக, எதுல பாரு அழுக, தொட்டதுக்கெல்லாம் அழுக. கர்த்தர் அதை விரும்புறாரா பிரதர்? விரும்பல. உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தாருன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், என்ன அழுதுகிட்டே தொடச்சிக்கிட்டே இருப்பார் அர்த்தம் இல்ல. அப்போ உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்துடைய அடுத்த வரியே எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை அவர் துடைப்பார் என்பதுதான். அதனால இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஏன் அழுற அப்படி ஏன் கேட்கிறாருன்னா, ஏன் அழுக வரும், எப்பங்க அழுக வரும்? கவலை ஜாஸ்தி வந்தா என்ன வரும்? அழுக வரும். துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? அழுக வரும். அப்ப தேவன் என்ன சொல்ல, கவலை எல்லாம் படாத, துக்கெல்லாம் படாத, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. அப்ப என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன பிரதர்? தனிப்பட்ட ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு சித்தம் இருக்கும். பொதுவான சித்தங்கள் சில இருக்கும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இரு, எப்பொழுதும் சந்தோஷமா இரு. இதுதான் உன்னை குறித்த தேவனுடைய
சித்தமா இருக்கிறது. அப்ப முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா ஏன் அழுறங்கிறதான். ஏன் அந்த வார்த்தையை தைரியமா கர்த்தர் கேட்கிறாருன்னா, நான் உங்கூட இருக்கும்போது ஏன் அழுற? ஆவியானவராய் நம்மோடு அவர் அசைவாடி கொண்டிருக்கும்போது நான் ஏன் அழணும்? அழ வேண்டிய அவசியம் என்ன? இதை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அதனால நீ வாழ்க்கையில கொஞ்சம் கவலைகளை துக்கங்களை மறந்து அழுகை கொஞ்சம் என்ன செய்யுங்க. அதே ஆண்டவர் தான் சொன்னார், கவலைப்படுறதுனால ஒருத்தனும் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது. இதுவரை கவலைப்பட்டு எப்பவும் அழுதுகிட்டே இருந்து என்ன சாய்ச்சிருக்கிறீங்க? என்ன சாய்ச்சி? கொஞ்ச நாள்ல நமக்கு நம்மை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நம்ம மேல என்ன வந்துடும்? ஒரு வெறுப்பு வந்துடும். அழுதுகிட்டே இருந்தேன், எப்பா பாரு விட அழுதுகிட்டே இருப்பா. அப்புறம் கணவர் சொல்லுவார், டே உங்க அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாது, அவ அப்படிதான் அழுவா, கொஞ்ச நேரம் அளவு விடு, அப்புறம் என்ன ஆயிரும், அப்புறம் சரியாயிரும் அப்படி சொல்ல லெவலில் இருக்கு. நம்ம ஏன் அழுதோடனே ஒரு நாதியும் இருக்க கேட்கறது? அந்த நிலைமை நோக்கி நகர்ந்துருவீங்க. அதனால கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தேவைப்படும் போது மட்டும்தான் என்ன செய்யணும், அது ரொம்ப குறையணும். அப்படி ஒரு துக்கம் வந்து ஏதாவது மரணம் கிரணம் இழப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய துக்கம் வரும்போது கொஞ்சம் அழுதுகிடுங்கன்னு விட்டுருவாரான்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், உன் மனைவியை நான் ஒரே அடியில் எடுத்துக்கிடுவேன், நீ அழக்கூடாது, இளவு கொண்டாடக்கூடாது, வேணா ஒண்ணு பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், பெருமூச்சு மட்டும் விட்டுக்கலாம், பெருமூச்சு மட்டும் விட்டுக்கலாம் உனக்குள்ளே. அப்போ அழுகை தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்றல்ல. அப்படிதான் அங்கே சொல்லப்படுகிறது. ஏன் அழுகிறாய் என்கிறதான வார்த்தை அதோடு இணைந்த இணைப்பு வார்த்தை யாரை தேடுறேன்னு அர்த்தம். யாரை தேடுற என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இதுவரை சத்திய வாக்குகளை வேத வசனங்களை விசுவாசிக்காம இயேசு வாழும் போது சொன்னதை விசுவாசிக்காம இன்னும் வந்து தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்குள்ள வாழும் போதே சொன்னாரா? 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழும்புன்னு சொன்னாரா? யோனாவை பத்தி பேசி சொன்னாரா? எத்தனை ஊமைகளோடு தேவனாய் கர்த்தர் பேசினாரு. அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஒருத்தருக்கு அந்த உயிர் தெழுதல் மேல என்ன வரல. சொன்ன மாதிரியே மரிச்சாரு, ஆனா சொன்ன மாதிரியே உயிர் தெழுவார் என்பதன் மேல யாருக்குமே நம்பிக்கை வரல. கூட இருக்கிற 12 சீசர்களுக்கும் வரல, 11 பேருக்கு நினைச்சல வரல, மரியாளுக்கு வரல, வேற யாருக்குமே வரல. கூட இருந்த பெண்களுக்கு வரல. அவர்கள் பாடிக்கு போய் என்ன போட்டு வரேன்னு போனாங்க, அக்கால வழக்கத்தின்படி அந்த தூபத்தெல்லாம் போட்டு வரேன்னு தான் போனாங்களே தவிர அவர் சொன்ன மாதிரி உயிர் திரும்பி இருக்கிறாரா நினைச்சு யாராவது போனாங்களா? அப்ப யாரை தேடுகிறா என்கிற வார்த்தை கீழே என்ன இருக்குது அப்படி கேட்டீங்கன்னா, ஐயா நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ விசுவாசிக்கலையான்னு ஒரு பெரிய காரியம் ஒண்ணு இருக்குது. எங்க வந்து யாரை தேடுற என்பது. கிறிஸ்துவ எங்க தேடக்கூடாது, மருத்துவ இடத்துல தேடக்கூடாது, வசனம். கல்லறையில போய் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. உயிர்த்தெழுதல் எங்க நடக்கும், அந்த கல்லறையில போய் செத்து போனவங்கள நம்ம கூட இருக்கிறவங்க மரிச்சா கூட எங்க இல்ல, கல்லறையில் இருக்கிறாங்களான்னு. நம்ம தான் வழக்கத்தின்படி மாலையை போட வேண்டியிருக்கு, பாலை ஊற்ற வேண்டியிருக்கு, எவ்வளவோ பிரச்சனையா நாட்டில். என்னங்க பாலை ஊத்தலைன்னா சொல்லுவான் அப்பாவை கனவீனப்படுத்திட்டாம்மா, எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில. ஆனா உண்மை என்ன பிரதர், மரித்த யாரும் கல்லறைக்குள்ள இல்லை. உண்மையாகவே உங்களை சார்ந்த யாராவது ஒரு பேர் கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கிறாங்க நீங்க விசுவாசிங்கன்னா அவங்கள போய் எங்க தேடக்கூடாது, கல்லறையில போய் தேடக்கூடாது, அங்கே போய் மாலை போட்டு நிக்க கூடாது. அவங்க யாரோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கணும், கர்த்தரோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கணும். அப்போ ஒருவேளை ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இறந்துட்டாரு பிரதர் அப்படின்னு நினைக்கும் போது சில நேரம் 2 துளி கண்ணீர் வரும், தப்பு இல்லை. ஆனா நமக்குள்ள என்ன வரணும், பெரிய விசுவாசம் வரணும். ஐயா எங்க அப்பா கர்த்தருக்குள்ளதான் வாழ்ந்தாரு, எங்க அம்மா கர்த்தருக்குள்ளதான் வாழ்ந்தாங்க, இப்ப அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, கரெக்டா போய் சேர்ந்துட்டாங்க, நான் ஏன் துக்கப்படணும்னு நினைக்கணும். அப்ப அழுகை என்பதை தேவனாய் கர்த்தர் நினைச்சல விரும்பல. அப்ப நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், கர்த்தருக்காய் நான் செயல்பட வேண்டிய சில காரியங்களையும் பேசுறாரு, என் பர்சனல் லைஃப்ல நான் எனக்குள்ள நினைக்க வேண்டிய சில காரியத்தையும் பேசுறாரு. ஐயா உயிர்த்தெழுந்த தேவனை கல்லறையில போய் தேடாத, மருத்துவரிடத்துல தேடாத, இதெல்லாம் வசனம். நீ ஏன் அழ வேண்டும் என்பது தேவனாய் கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அது கீழே 17ஆம் வசனம் 2வது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 17ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும்
உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ரொம்ப தெளிவா தேவனாய் கர்த்தர் இந்த பகுதியில ஒரு காரியத்தை பேசுறேன்னு கேட்டா, என் தேவன் தான் உன் தேவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை அங்க சொல்றார். ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்றேன், என்னை தொடாத நான் இன்னும் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து 40 நாள் இங்கதான் இருந்தார் நினைக்காதீங்க. அவர் பிதா கிட்ட போய் தன்னை காண்பித்து விட்டு தான் என்ன பண்ணாரு, திரும்பி வந்தார். இந்த வசனம் அதுக்கு சான்று. நான் என்ன நினைச்சல, ஏறி போகல. அரிக்கட்டுகளை குறித்து லேவியராகமத்தினுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அரிக்கட்டானது பிதாவின் இடத்துல அசைவாட்டப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் இதை குறித்து வெளிப்பாடுதான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்த முதலாவது அரிக்கட்டாக போய் பிதாவின் இடத்தில் அசைவாடப்பட்டார். அவர் மேல ஏறி போயிட்டு தான் திரும்ப வந்தார். இந்த இடத்துல சொல்ற மிகப்பெரிய சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிதா தான் யாருடைய பிதா, உங்கள் பிதா. என்னுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன். அதனால தான் இந்த பதத்தை பயன்படுத்தினார். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் சகோதரிடத்திற்கு போய் சொல்லு. அவர் மரியாளேன்னு கூப்பிடுறாரு முந்தின வசனத்துல. அதுக்கு பிறகு அவளுக்கு அடையாளம் தெரியுது. ஓடி போய் அவரை தொட முயற்சிக்கிறா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொடாத, என்னை தொடாத. அப்ப என்ன இயேசு கிறிஸ்து சொன்னார், எந்த மனுஷனும் தன்னை தொடாம முதலாவது போய் யார்கிட்ட போய் என்ன பண்ணிடணும், தன்னை போய் பிதாகிட்ட, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் நிறைவேற்றிட்டேன், வெற்றியோடு முடிச்சிட்டேன் என்று சொல்லணும் என்பது அவருடைய விருப்பம். இப்ப இந்த இடத்துல சகோதரன் சொல்லிட்டு தான் சொன்னாரு, என் தேவன் தான் உங்க தேவன், என்னுடைய பிதா தான் உங்களுடைய பிதாவா இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 வசனங்களை வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொன்ன ஒரு பெரிய சத்தியம் இதுதான். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஐயா புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்கு ஆவி இருக்கா? இந்த நம்முடைய ஆவி என்னது? மனுஷ ஆவி. நம்முடைய மனுஷ ஆவியில தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய புத்திரனா இருக்கிறாய், ஸ்வீகார புத்திரனா இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அப்பா பிதாவே என்று நான் யாரை கூப்பிட முடியும்? பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன். அப்போ எப்பொழுது நமக்கு அந்த உரிமை கிடைக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, இந்த ஆவியை பெறும்போது. அந்த ஆவியை நம்ம எப்ப பெறுறோம்? தேவ ஆவியை கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே பெறுகிறோம். ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்தானத்தை குறித்து உங்களோடு பேசும்போதெல்லாம் பல முறை நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கலாத்தியன் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல வருகிறதான ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக, ஆவியானவரை குறித்து நமக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்துக்குமான ஒரு விடை உள்ள ஒரு பகுதி இந்த ஒரு வசனம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். தேவ ஆவியானவர் யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி. என்ன போட்டிருக்கு? தேவன் தனது குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு அனுப்பினார். ஆவியானவன் வேற யாரும் இல்ல, கிறிஸ்துவின் ஆவிதான். என்னது? நான் உடனே சொல்லுங்க, திருத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சூரியன் நினைச்சா மட்டும்தான். பிதாவை சூரியனா கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ண போயிடாதீங்க, பொங்க வைக்க போயிடாதீங்க. இப்ப பிதாவை நீங்க சூரியனா நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் கிறிஸ்து, அதுல இருந்து வெளிப்படுகிற வெப்பம் யாரு? ஆவியானவர். கிறிஸ்துவை பார்க்கலாம், ஆவியானவரை உணரலாம், பார்க்க முடியாது. அப்ப இங்க அழகா தெளிவாய் சொல்லப்படுகிறது, புத்திரன் ஆனால். எப்ப புத்திரன் ஆவறீங்க? அதுக்கு முன்னாடி சொல்லுவது, ஞானஸ்தானம் எடுத்தோம் புத்திரன். அந்த புத்திரனுக்கு தேவ ஆவியை கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறார்? மனுஷனுடைய இருதயங்களில் ஊற்றுகிறார்.
எது குத்துறாரு பிரதர்? என்ன ரீசன் பிரதர்? உங்களுக்கு கார் தர்றதுக்கா? உங்களுக்கு பைக் தர்றதுக்கா? அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். அது ஒரு பெரிய மேட்டரே அவருக்கு கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மெயின் அஜெண்டா என்ன, நோக்கம் என்ன? கிறிஸ்து வந்து என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதற்கான நோக்கம் என்னன்னா, அதை பெற்றா நான் அப்பா பிதாவேன்னு யாரை கூப்பிடலாம்? பிதாவை கூப்பிடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி புத்திரனா இருக்கிற எல்லாரும் அப்பா பிதான்னு கூப்பிடுற உரிமையை பெறுகிறோம். ஆனா ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான உரிமை அந்த ஆவியானவரை பெற்ற பிறகு வருதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க புத்திரன் தானே, அவன் அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம். ஞானஸ்நானம் எடுத்தவன் கூப்பிடலாம். ஆனா அவன் ஆவியை பெறுகிறவரை அவன் மைனர்னு வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்துல துவக்க வசனத்துல வாசிங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாரு பிரதர்? பிள்ளைங்க தானே. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒரு அப்பாவுக்கு பிள்ளை, இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு பிள்ளை பிறக்குது. அது எத்தனை வயசுல மேஜர் ஆகுது? 18 வயசுல மேஜர் ஆகுது. அது வரைக்கும் அது என்னது? மைனர். அப்ப தேவனுடைய பிள்ளைகள்ல யார் மேஜர்? அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாசிக்கலாம் முதல் வசனத்திலிருந்து. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் அவன் தான் எஜமானன். அவன் பிள்ளை, அவன் எல்லாத்துக்கும் எஜமானன். அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் மட்டும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கு என்ன இருக்கிறான்? கீழ்பட்டு இருக்கிறான். என்ன சொன்னார்? இங்க உலகத்துல பிறந்த ஒரு பிள்ளை மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு அதுதான் பங்காளியா இருந்தாலும் எடுத்து என்ன செய்ய முடியாது. ஒரு சொத்து இருக்கு, அப்பாவுக்கு பிறகு பிள்ளைக்கு தான் சொந்தம் இல்லையா? உங்க பிள்ளை சரியில்லை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் ஒழுங்கு இல்லை அப்படின்னு திட்டுறீங்கன்னு வைங்களேன். நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்க பிள்ளை சரியில்லைன்னா சொத்து எனக்கு எழுதி வைப்பீங்க? சரியில்லைன்னாலும் அதுக்கு தானே. சரியா இருந்தாலும் சரியில்லைனாலும் அதுக்கு தானே. ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஓ, நீங்க வேற மாதிரி ஆகுங்களா? சரியா இருக்கோ சரியா இல்லையோ அதுக்கு அதான் உரிமை, அதுக்கு தான் கொடுக்க போறீங்க. அது மாத்த போறது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, ஐயா அதான் உரிமையானல். இப்ப அப்பா போயிட்டாரு, பிள்ளை மைனரா இருக்கிறான், சொத்தை விற்க முடியுமா? சொத்தை அனுபவிக்க முடியுமா? அதுக்கு ஒரு கார்டியன் வேணும் சட்டப்படி. அப்ப யாரு கார்டியன் பிரதர்? வீட்டு வேலைக்காரன் இருந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் யாருக்கு அந்த பிள்ளைக்கு கார்டியனா இருக்கிறாங்க. எதுவரை பிரதர்? மேஜர் ஆகிற வரைக்கும். எப்ப மேஜர் ஆகிறான்? ஆவியை பெற்றவரும் மேஜர் ஆகிறான். அப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு உயிரோடு எழும்பணும்னு சொன்னார். ஐயா, இன்றிலிருந்து நான் உயிர் எழுந்ததுனால நீ அப்பா பிதாவே என்று தைரியமாய் கூப்பிடத்தக்கதாக. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது. பொதுவா ஃப்ரெண்டோட அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு இல்லையா? ஃப்ரெண்டோட அப்பாவை பார்த்தா அப்பாம்பாங்க, அம்மாம்பாங்க. ஃப்ரெண்டோட அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்றதுனால அவர் ஃப்ரெண்டுக்கு எதுவும் கொடுக்க போறாரு? அது அப்பா மாதிரி தான், அப்பா வாங்க முடியாது. இங்க ஆர்டர் அழகா சொல்ல அப்பா தான். ஆனா தைரியமா நான் எப்ப கூட முடியுது அப்பா பிதாவேன்னு? ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதை போக்குறது தான் கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுடைய நோக்கமா இருந்தது. இரண்டாவது காரியமாக, அப்ப இரண்டாவது காரியமா அறிமுகப்படுத்தினார் பிதாவை. என்னன்னா, என் சகோதரிட்ட போய் சொல்லு, உன்னுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும், உன்னுடைய பிதாவினிடத்திற்கும் என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் நிச்சயிக்கிறேன், நான் ஏறி போகிறேன் என்கிற வார்த்தையை அவர் பேசுறார். அப்ப உன் பிதா ஏன் பிதா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லலாம் இல்லையா? நான் எங்க இருந்து வந்தேன்னா அங்க போறேன், அதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் பேசுனது. நான் என் பிதா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லலாம் இல்லையா? அதை அப்படி சொல்ல பாருங்க. என் பிதா கிட்ட போறேன்னு சொல்ல, என் பிதாவினிடத்திற்கும் உன் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்தில். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது பெரிய நோக்கம் என்னன்னா, நீ தைரியமா அப்பா பிதாவே என்று பிதாவை கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினாலே உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மேலான ஆசீர்வாதமா இருக்கிறது. அதுவரை எத்தனை பேர் தைரியமா கூப்பிட்டாங்களோ தெரியாது. பிதாவை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம். கிறிஸ்து இயேசு மரிக்கும் போதுதான் மேலிருந்து கீழாக திரைச்சீலை கிழிந்தது. அது வரைக்கும் ஆல்டருக்குள்ள வர்றதுக்கு பயம், எவ்வளோ காரியம். ஆனா எல்லாத்தையும் உடைத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றார், ஐயா என் பிதா உன் பிதா, என் தேவன்
உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை. மூன்றாவது பாருங்க, அதே யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சரத்தில் எழும்பினாரா, ஆவியில் எழும்பினாரா? அதுதான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஐயா, மரிக்கிற எல்லாருமே ஆவி தன்னை தந்து தேவனிடத்துல திரும்புது, ஆத்மா அது இளைப்பாறுதல பிரவேசிக்கிறது, சர்ற மண்ணுக்கு திரும்புது. உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் பிரதர்? அந்த பாடியில் தான் வரணும் வெளியே. அதனாலதான் வீடு பூட்டி இருக்கையில் சொன்னார். வீடு பூட்டி இருக்கையில் ஆவியில உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல. வீடு பூட்டி இருக்கையில் சரத்தோடு உள்ள போவதுதான் என்னது புதிய விஷயம். அப்ப நல்லா கவனிங்க. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவர் சரீரத்தோடு எழுந்தார். நிறைய பேருடைய மனதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆவியா எழும்பினாரு, ஆவியானவராக இருக்கிறதுனால ஆவியானவராகவே அவரை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சரீரத்தில் என்ன பண்ணாரு? அவர் எழுந்தார் என்பதை மறந்துடக்கூடாது. சரி, இன்னைக்கு அது நம்முடைய செய்தி அல்ல. மூன்றாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை சமாதானம். சமாதானம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, நல்லா கவனிங்க. பூட்டி இருக்கிற அந்த சீசர்கள் அங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 11 பேர் அங்க சீசர்கள் இருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் வெளிப்படுறாரு. அப்புறம் 26ஆம் வசனத்துல தோமாவும் 10 சீசர்கள் இருக்கும்போது வெளிப்படுறாரு. அப்போ அதே வார்த்தையை சொல்றாரு. எம்மாவூர் சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களும் 11 சீசர்கள் இருக்கும்போது லூக்கா 24:36 வாசிக்கலாமா? லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் திரும்ப திரும்ப பேசின வார்த்தை உங்களுக்கு சமாதானம். பயப்பட்டு கொண்டிருக்கும் போது உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். இப்ப சமாதானத்தை ஏன் தொலைச்சாங்க? பயந்ததுனால தொலைச்சாங்க. பயந்ததுனால தொலைச்சாங்க. என்ன பயம் பிரதர்? திரும்ப நான் சொல்றேன், எனக்கு பள்ளிக்கு பயம், கரப்பாம்பூச்சிக்கு பயம், அந்த பயம் இல்லை. ஒரு கூட்டம் இருக்குது பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயப்படுற கூட்டம். இன்னொரு கூட்டம் அதுக்கு பயப்படாது, சிங்கம் புலிக்கு பயப்படும். தெருவில் போற நாய்க்கு என்ன செய்யும்? பயப்படும். ஒரு கூட்டம் இருக்கு, அங்க நாயை கண்டா இங்க என்ன பண்ணுவாங்க? மதுரைக்கு வச்சு ஓடுவாங்க. அப்போ பல பயம் இருக்கு. இங்க சொல்ற பயம் வந்து எதிர்காலத்தை குறிச்ச பயம். நான் திரும்ப நான் சொல்றேன், துக்கத்தினாலே நித்திரை பண்ணாங்கன்னு அவங்களோட பேசின வியாழக்கிழமை. எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம், என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. பணம் இல்லைனாலும் எதிர்காலத்தை குறிச்சு பயம் வருது, வியாதி வந்தாலும் எதிர்காலத்தை குறிச்சு பயம் வருது, சத்துருக்கள் பெருகிட்டாலும் எதிர்காலத்தை குறிச்சு என்ன வருது? பயம் வருது. அப்ப எதிர்காலத்தை குறித்த பயம் என்பது எல்லா மனுஷனுக்கு உள்ளது. ஐயா, யாருமே இல்லை பிரதர், எனக்கு என்ன குழந்தை இல்லை, ஒன்னும் இல்லை, எதுவுமே இல்லை, இப்ப ஃபியூச்சர்ல என்ன யாரு பார்த்துக்கிடுவான்னு பயம் வருது. நமக்கு திரும்ப கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏற்கனவே 10 பிள்ளை வச்சிருந்தாயா, அவனை யார் பார்த்தான்னு கேட்கணும் இல்லையா? 10 என்ன செய்யல? 10 இருந்துச்சா? 10 பார்க்கல. பல விதத்துல பயம் வருது. கையில காசு இல்லைன்னா பெரிய பயம் வருது இல்லையா? காசு இல்லைன்னா பயம் வரத்தானே செய்யும். அடுத்து என்ன, காசு தான் எல்லாத்துக்கும் தேவையே. அப்ப இது எப்படி நடத்த போறோம், என்ன முடிக்க போறோம், எப்படி நடக்கும், இதெல்லாம் ஒரு பயம் வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் வரும், எல்லா பயம் வரும். அப்போ இந்த பயம் என்ன செய்யுது பிரதர்? சமாதானத்தை கெடுக்குது. பயம் வந்தோடனே என்ன வந்துருது? ஒரு பாட்டம் வருது. சிலருக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதும்பாங்க. எத்தனையோ திடீர்னு அடிக்குது பிரதர், படபடன்னு. நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக ஷோ பண்ணியிருக்கிறேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க? நார்மல் சொல்லிடுறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு டப்படப்படப்படப்படன்னு அடிக்குதுமாங்க. எதனால பிரதர்? பயமும் பதட்டம் வந்து அடிக்கும், அங்க சமாதானம் போயிடும். அப்ப தேவனாய் கர்த்தர் சொன்ன மூன்றாவது மிக முக்கியமான காரியம் என்னன்னா, சமாதானம் உள்ளவர்களா இருங்க. பிலிப்பியர் 4:7 ஆண்டவர் சொன்னாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் ஆழ கடவுது அப்படின்னார். சிந்தை வேற, இருதயம் வேற. சிந்தையில வர்ற
கலக்கம் வந்து டெம்பரவரி, இருதயத்தில் வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டோம், ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா முடியாதா தெரியல, வேகமாக ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அது எங்கே இருக்கும்? அது இங்கெல்லாம் இருக்காது, இங்கே இருக்கும். போய் பிடிச்ச உடனே அது விலகிடும், அப்பாடான்னு உள்ளே போன உடனே. இன்னொன்று உள்ளே இருந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். இது நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ரொம்ப ஜாலியாக இருந்தால் கூட அந்த ஜாலி டைம் முடிஞ்சோன்னு மறுபடியும் உள்ள வந்துடும் அழுத்தம். 14 தானே, இந்த வசனத்தை வாசிக்கலாமே. 14, 13. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியினுடைய முடிவு சஞ்சலம். யாராவது ஜாலியான ஒரு பெர்சன்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா ஜாலியா இருப்பீங்க. அவர் எழுதி போனோன்னு என்ன ஆயிரும்? உடனே மடி பழையபடி வந்து உட்காந்துரும். உட்காருவோம், தேவ சமூகத்தில் உட்காந்து எல்லாம் விசுவாசமாக தான் இருப்போம், ஆராதிப்போம், போகும்போது புது பலனோடு போவோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க இருதயம் துக்கத்தினால நிரம்பி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில மணி நேரத்தில் என்ன வந்துடும்? கர்த்தர் பேசிதான் அனுப்புவார், வாக்கு கொடுத்து அனுப்புவார். ஏன்னா இந்த தூக்கம் அவ்வளோ ஆழமான, இது அவ்வளோ சீக்கிரம் போகாது, இது உள்ள இருந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டு சொன்னார், சிந்தையும் இருதயத்தையும் சேர்த்து சொன்னார், ஆழ கடவுதுன்னார். அது கீழே 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தை குறித்து பேசும்போது என்ன சொன்னாரு? பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன சமாதானம் நமக்குள்ள வரணும்னா பவுல் சொல்றார், என்கிட்ட கண்டது, என்கிட்ட கேட்டது, என்கிட்ட அடைந்தது, அதை அப்படியே செய். அதுக்கு முன்னாடி சொன்னார் சமாதானத்தை பெறுவதற்கான ஒரு எளிய வழி. 8ஆம் வசனத்துல வாசிக்கலாமே. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப என் சிந்தனை எப்படியோ அதன்படிதான் எனக்கு சமாதானம் ஆண்டு சொல்றாரு. இதுல போட்டிருக்கிற பட்டியல் படிதான் சிந்திக்க முடியுமா பிரதர்? இல்ல, இதுக்கு மாறான சிந்தனை வராதா? கண்டிப்பா வரும். நீங்க ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா வரும், உயிரோடு இருக்கிற காலம் உள்ள வரும். அந்த சிந்தனை வராம யாராலும் தடுக்க முடியாது. அந்த சிந்தனை வந்தாலும் ஐயா அது வேண்டான்னு விளக்கிட்டு இந்த சிந்தனைக்குள்ள என்ன செய்யணும்? வரணும்னு ஆண்டு சொல்றாரு. அதான் சமாதானத்தின் தேவனை எங்கிட்ட கொண்டு வரத்தக்கதான ஒரு எளிய வழி. அப்ப சமாதானம் வாக்கருளப்படுகிறது. 3ஆவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இப்ப யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஓதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பிதா அனுப்பினது போல. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இது ஆண்டவராய் கர்த்தர் 4வது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. உங்களை நான் உலகத்துக்கு நடுவில் அனுப்புறேன். எதுக்காக பிரதர் உலகத்தின் நடுவில்? அதுல 2 இருக்குது. தேவனாய் கர்த்தர் என்னை ஏன் உலகத்தின் நடுவில் அனுப்புறார்? ஒன்று, நான் சாட்சியாக வாழ. இப்ப பழையபடி லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 45 இருந்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோழ்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடக்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாயிற்று. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். செய்ய வேண்டியது நான் வரணும், நான் மறிக்கணும், நான் உயிரோடு எழும்பணும். செய்யப்பட வேண்டியது என்னன்னா, நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதை சொல்லிட்டு சொன்னா, நீங்கள் இவைகளுக்கு
சாட்சிகளா இருக்கிறீர்கள். எதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணணும்? எதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்? வாசிங்க. பாவ மன்னிப்புக்கும் மனம் திரும்புதலுக்கும். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இதுதான் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அதுக்குதான் சாட்சினா. அப்ப தேவன் என்னை ஏன் உலகத்தின் நடுவில் அனுப்புறார் அப்படி கேட்டீங்கன்னா, 2 காரியம் நடக்கணும். ஒன்னு, நான் சாட்சியா இருக்கணும். 2வது, அந்த சாட்சியின் மூலமாக சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும். இது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமானது ஒரு அஜெண்டா. உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டா? நமக்கு ஆகாதவன் நம்ம பழைய கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு ஆகாதவன் நம்ம பழைய கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா பழைய ஆள் அவள் அல்ல, பழைய ஆள் இவன் அல்லன்னு சொல்லி சாட்சி சொல்லணும்ல. உங்களோட பலமுறை சொல்லியிருக்கிறேன். நமக்கு துவக்க நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2 டிவில நம்முடைய டிவி ப்ரோக்ராம் வரும். 2014 வரை, 2007 இருந்து 14 வரை, கிட்டத்தட்ட 8 வருஷம் 2 டிவில நம்முடைய டிவி ப்ரோக்ராம் வரும். இமியன் டிவில வரும், தமிழன் டிவில வரும், 2 டிவில வரும். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பெங்களூர்ல இருந்து எனக்கு ஒரு போன் கால். நீங்க பிளஸிங் இல்லையா? ஆமா, நான் தான் பேசுறேன். நீங்க எம்சிசில படிச்சீங்களா? அவங்களா? ஆமா, அவங்க தான் பேசுறேன். யார் வேணும்? என்ன தெரியலையான்னு எதிர்முனையில இருந்து குரல். யார்? என்ன? நான் தான் தனசேகர் பேசுறேன்டா. நான் சொன்னேன், 3 வருஷம் கூட இருந்திருக்கடா, எப்படா தெரியாம இருக்கும்? எப்படா இருக்கிற? இப்ப எங்க இருக்கிற? பெங்களூர்ல இருக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போன்லாம் கிடையாது இல்லையா? இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப், எந்த விளக்கண குரூப்பும் கிடையாது. சிலர் கூட டச் இருக்கும், சிலர் கூட இருக்காது. அப்ப அவன் பேசிக்கிட்டு சொன்னா, அடுத்த கேள்வி கேட்டான், நீ இப்ப பாதிரியான்னா. அப்ப நான் சொன்னேன் அவனுக்கு புரியுற மாதிரி ஆமான்னு. அவன் திரும்ப கேட்டான், இது உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையான்னா. நான் சொன்னேன், ஆமாடா, எனக்கு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தி இருக்கிறாரா? ஏன்னா அவன் பார்த்த பிளஸிங் சைன்லி, பழைய பிளஸிங் சைன்லி அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு டெய்லி 2 பேர் அடிக்கலன்னா நைட் என்ன செய்யாது? தூக்கம் வராது. அப்போ அப்படியே வாழ்ந்து பழகியாச்சு. அப்ப அவன் யோசிக்கிறான், என்னடா இவன் எப்படா பாதிரியான? அவன் எதுக்கு போன் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு 650 கிராம்ல ஒரு மக பிறந்தா. இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அவனுக்கு ஒரு பெரிய கவலை. அவன் ஜெபிக்கணுங்கிற எண்ணத்துல அப்படி டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறான். என்ன பார்த்துட்டான். அப்புறம் அவனுக்காக ஜோம் பண்ணேன். அதுக்கு பிறகு பெங்களூர் போகும்போது என்னை கூட்டு போனான் வீட்டுக்கு, கார் வச்சு. 650 கிராம்ல பிறந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொழுன்னு இருந்தது. 8 வயசு பிள்ளையா. ஒரே மகிழ்ச்சி. கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து அப்படியே ஜார்க்கண்ட்ல ஒரு மீட்டிங் இருந்துச்சு. என்னை அங்கிருந்து பிக்கப் பண்ணி என்னை ஏர்போர்ட்ல, அங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வீட்டுக்கு போனான். நான் பெங்களூர் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஜார்க்கண்ட் போனேன். ஒரு மனுஷனை தேவன் மாத்துறார். அப்ப என்ன பிடிக்காதவன் என் பழைய வாழ்க்கையை சொல்லிட்டே இருப்பான். ஆனா ஐயா, அந்த மாற்றம் வந்திருக்குன்றத ஒண்ணு ஒத்துக்கணும் இல்லையா? உங்களை குறிச்சு அந்த மாற்றம் வரணும் இல்லையா? உங்க பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும். ஐயா, இன்னைக்கு இந்த நிலைமையில மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இவ்வளவு வந்து ஆண்டவருக்குள்ள வாழ்ந்த பிறகும் அந்த அக்கா வாயை திறந்தா கூவம் தோத்துரும் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? முன்னாடி அப்படி இருந்துச்சு கூவம் மாதிரி, இப்ப அப்படி இல்லை, பாலாறு மாதிரி இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? வார்த்தைலாம் மாறிடுச்சுன்னு சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று. இதுதான் ஆண்டவரை கர்த்தர் என்ன கேட்டீங்க. அடுத்த கட்டமா 4வதா சொல்றாரு, என்னை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். பிதா தன்னை அனுப்பினது போல அவர் அனுப்புகிறார். பிதா இயேசு கிறிஸ்து அனுப்பி என்னெல்லாம் செய்து முடித்தாரோ அதை செய்து முடிக்கும்படி தேவன் நம்மை அனுப்புகிறார். அப்ப நம்ம தான் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சி. அது பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறியும் போது கிறிஸ்து சீக்கிரமாய் கடந்து வருகிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. 5வது என்ன பாருங்க, அதை யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவைகளுக்கு என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாதுன்னு ஒரு அபிஷேகத்தை கூட அனுப்பினாரு. தேவனாய் கர்த்தர் விரும்புகிற 5வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, நீங்கள் அபிஷேகம் பெற்றவளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவரை எந்த அளவு வாஞ்சிக்கிறீங்க?
எந்த அளவு தாகமா இருக்கிறீங்க? தாகம் உள்ளவன் மேல தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். ஐயா, எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? பாசிங் போட்டோம் பிரதர், இதுக்கு ஜெபம் பண்ணோம் பிரதர், தொழிலுக்கு ஜெபம் பண்ணோம், கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணோம், எத்தனையோ காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம். ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எவ்விதமாய் ஜெபிச்சீங்க? எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? எவ்வளவு ஆழமா அதுக்காக வாஞ்சித்தீங்க? பைபிள் படி 2 வகையில இந்த அபிஷேகம் செயல்படுது. இயேசு கிறிஸ்து சீசலை பார்த்து ஊதி என்ன செய்யுங்கன்னு சொன்னாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றிருப்பாங்களா மாட்டாங்களா? பெற்றிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு, நீ அங்க மேல் வீட்டில் உட்கார்ந்துரு, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும், அது தரிப்பிக்கப்பட்ட பிறகுதான் நீ எங்க போன ஊழியத்துக்கு போகணும், அது வரை வெயிட் சொன்னார். அது ஏற்கனவே பெற்றாச்சே பிரதர், இன்னொரு அபிஷேகம் எதுக்குன்னா 2 வேற வேற அனுபவம். இந்த ஆவியானவர் உள்ள வந்து நம்மள மாத்துறாரு, அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்து நம்மை பயன்படுத்துது. அப்ப 40 நாள் கேப் தேவைப்பட்டுச்சு. யாருக்கு? ஸ்ரீசலுக்கு. முதல்ல இவர் உள்ள போய் இவர்கள் மாற்றப்பட வேண்டிய சின்ன பிரதர், மறுதளித்தவன் தைரியசாலியா மாறணும். ஐயா, பயந்து ஓடி ஒதுங்கினவன், ஒளிந்து கொண்டவன் இரத்த சாட்சியா மறிப்பதற்காக என்ன செய்யணும்? நிக்கணும். எவ்வளவு மாற்றங்கள் அவர்களுக்குள்ள வர வேண்டியது இருந்தது. அதுக்குதான் முதல்ல பரிசுத்த ஆவியை ஊதி அப்படி சொன்னார். அப்ப நமக்கு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு முதல் கட்ட ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறார்? எபேசியர் 1:13, நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது அபிஷேகம் அல்ல. ஆனா எப்ப நீங்க விசுவாசி ஆகுறீங்களோ, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, எனக்கு குழந்தையிலே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அது பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். ஒரு தப்பு நடந்து போச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இவருக்கு பிளஸிங் சாண்டின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க, ஆனாலும் ஞானஸ்தானம் நினைக்கிறோம். கிறிஸ்துவும் அக்கால விளக்கப்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன எங்க கொண்டு போகப்பட்டார்? குழந்தையாக ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதே கிறிஸ்து தான் 30 வயசுல என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருந்தது. நல்லா கவனிங்க, அது ஒரு நீதியின் வசனம் சொல்லுது. பாவ மன்னிப்புக்காக எடுக்கப்பட்டது ஞானஸ்தானம் அல்ல. அப்படி இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணுகிட்ட பேசும்போது சொல்லியிருப்பார், நீங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். ஆனா ஆண்டவர் அங்க சொல்லல. அதுக்கு முந்தின அதிகாரத்துல நிக்கோதேயுன்னு சொல்ற 72 வயதான உண்மை உத்தமமான ஒரு ஆசாரியின் இடத்துல சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். கர்த்தரை காணத்தக்க ஆர்வம் உள்ளவன் நிக்கோதேயு. யூதர்லாம் எதிர்க்கிறாங்க, பயக்கிறாங்க. அதனால யாருக்கு தெரியாம ராத்திரியாவது வந்தான், வந்து பார்க்கணும். இயேசுவை பார்க்கிற ஆர்வத்தில் வந்தான், அற்புதத்தை பெற ஆர்வத்தில் இல்லை. இங்கே நிறைய பேர் வருவாங்க, அவங்க சபைக்கு பயந்து யாருக்கும் தெரியாத போது என்ன செய்வாங்க, வந்து ரகசியமா சோமன்ட்டு போயிட்டு அங்க போகாதனால சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு முறை 2 குடும்பம் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. 3வது ஒரு குடும்பம் வந்தாரு, அவரும் அதே சர்ச்சு, 3 பேர் ஒரே சர்ச்சு. பார்த்தோன்னு அதிர்ச்சி, 3 பேருக்கு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க. கடைசி வந்து 2 கேட்டார், இவங்க இங்க வருவாங்களா? அம்மா வருவாங்க. இல்ல என்கிட்ட அங்க போவாதுன்னு சொன்னாங்களே, அங்க போய் கேட்டு. இது எதுக்குன்னா அற்புதத்தை பெறதுக்கு. ஆனா நிக்கோதேயு இயேசுவை செஞ்சதுக்கு அவர் யாருன்னு அறிந்து கொள்ள, அவர் யாருன்னு அறிந்து கொள்ள. நீங்க நல்லா கவனிங்க. அப்ப எவ்வளவு அழகா ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்க. அப்போ பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானமான இல்ல, அது ஒரு நீதி, நிறைவேற்றப்பட வேண்டிய நீதி. அந்த நீதியை ஒருத்தர் விசுவாசித்து இன்று முதல் நமக்கு அடிமை நான் ஒப்பு கொடுக்கும் போது அங்கே ஆவியானுடைய முத்திரை போடப்படுது, அவனுக்குள்ள மாற்றம் வருது. அவன் மரிக்கிற வரை அந்த ஆவியான கூடவே இருப்பதாக வசனம் சொல்லுது. ஆனா அது அபிஷேகம் அல்ல.
மீட்கப்படுகிற நாளுக்காக. அதே எபேசியர் 4:31 சொல்லுது, மீட்கப்படுகிற நாளுக்காக அந்த ஆவியான கூடவே இருக்கிறார். அப்ப மீட்கப்படுகிற நாள் இது பிரதர். ஒண்ணு கிறிஸ்து வரணும், இல்ல நீங்களும் நானும் மறிக்கணும். அந்த நாள் வரை கூடவே இருக்கிறார். எதுக்கு பிரதர்? கூட இருந்து ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறார். நீ இப்படி மாறு 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 மாறுன்னு ஒரு சில மாற்றங்களை உருவாக்குறார். ஆனா அது அபிஷேகம் அல்ல. ஆனா தேவ ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகம் சொல்ற அந்த அப்போஸ்தலர் 2 வரை நாம் நடத்த பண்ண விரும்புற 2 ஸ்டேஜா நடக்குது. அந்த ஆவியானவர் பரத்திலிருந்து வந்தவர் என்ன செய்றார் பிரதர்? அந்த சீசர்கள் மேல, அங்க இருக்கிற 120 மேல தரிப்பிக்கப்படுகிறார். தரிப்பித்தல் என்னது? ட்ரெஸ் போடுற மாதிரி, போத்துற மாதிரி, ஒரு சால்வை கொண்டு மூடுற மாதிரி. அங்க வசனம் சொல்லுது தரிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அது எதுக்கு பிரதர்? அது ப்ரொடெக்ட் ஆகுது, நம்மளை பாதுகாக்குது, நம்மளை கூட்டிட்டு போகுது, நம்மளை சத்துருக்குடைய வல்லமைகளை முறிப்பதற்கு பயன்படுத்துது. நம்ம போற இடத்துல எந்த பாதிப்பு வராதபடி என்ன செய்கிறது? அது பாதுகாக்குது. எதிர்முனை தாக்குதல் அதுல நாம் வெற்றி பெறுவதற்கான பலனை நமக்கு தருது. அப்ப ஆவியானவரை வாஞ்சிங்க, அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அதுக்காக கதறுங்க, அதுக்காக தாகமா இருங்க. நான் 2000 லட்சிக்கப்பட்டேன், 5 வருஷம் காத்து கிடந்தேன், எவ்வளவு தாகத்தோடு ஓடனேன். 5 வருஷம் கழிச்சு அபிஷேகம் பண்ணார். நல்ல மத்தியான வெயில்ல போய் பீச்சு மண்ணுல முழங்கால் போட்டு நெல்லி சோம் பண்ணு. ஆவியான உனக்கு எப்படியும் கொடுக்கப்பட்டுருவாரு. அவருக்கு ஆலோசனை கொடுத்தானா? அவரும் போய் பீச்சில் மண்ணை கூட்டி மத்தியான வெயில்ல அந்த முழங்கால் நின்று சோம் பண்ணாராம். அவர் சொன்னாரு, கொப்பளம் வந்ததுதான் பாக்கி, ஆவியானவர் வரலன்னாரு. ஏன் சொல்ல தெரியுமா? ஆவியானவர் மேல அவ்வளவு தாகம், எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம், எப்படி ஆகிலும் பெறணுங்கிற ஓட்டம், அங்கே ஆவியானுடைய அபிஷேகத்தை கொண்டு வருது. அந்த தாகம் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். லேசா அப்படிதான் நிறைய ஊழியக்காரர் சொல்றாங்களே, அது லேசா கிடைக்கும், லேசா கிடைக்குது வேறாவி. அதனால லேசா கிடைக்கலாம் நாடாதீங்க. என்னை ஆவியான உண்மையாகவே அபிஷேகம் வாஞ்சிங்க, காத்துருங்க, கதறுங்க, ஓடுங்க. அந்த தாகம் ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வரும். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரியா? நீ அபிஷேகம் பண்ணப்படுவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாஞ்சியா இருக்கிறது. இப்ப 6வதா ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். எழுதப்பட்டிருக்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பவுல் சொன்னாரு, பார்த்தல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் பாராமலே நினைச்சேனோ, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல. கண்டது எதுக்கு நான் விசுவாசிக்கணும்? பைபிள் வசனம் சொல்லுது. அதான் பார்த்தாச்சு. யாரெல்லாம் பிரதர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கா நேர்ல? நான் பார்க்கல. உங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஆனாலும் விசுவாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? நிறைய பேர் பார்த்தா சொன்னாங்க, புக் எழுதுனாங்க. சான் பணியின் உட்பட மரித்த தீர்க்கதரிசிகள், உயிரோடு இருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறவன் எல்லாரும் புக்கு போட்டிருக்கிறான். ஆனா ஒரு புக்கிலையும் பரலோக ராஜ்யம் ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் எழுதல. வேற வேற மாதிரி இருக்கு. ஏன் பிரதர்? ஏன்னா பரலோகம் அப்படிப்பட்டதான். நான் இங்க பார்க்காததான் எனக்கு அங்க இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யத்தை பைபிள்ல தரிசித்தவர் யாரு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா யோவான் மட்டும்தான் தரிசித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பைபிள்ல யாருக்குமே நேரடியா காட்சி கொடுக்கல, தரிசனம் மட்டும்தான் கொடுத்தார். பவுலை கூட சந்திக்கும் போது பவுல் இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரா? சத்தம் கேட்டுச்சு. யோவான் பார்த்தாரா பிரதர்? பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதி இருக்கிறாரு, அவர் தரிசித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்த்து நிறைய பேர் சொல்றாங்களே பிரதர், தரிசித்ததை பார்த்த மாதிரி சொல்றாங்க, தரிசனால பார்த்ததை நேரா பார்த்த மாதிரி நினைச்சாங்க சொல்றாங்க. ஒருவேளை பார்த்திருக்கலாம், நாங்க பார்த்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனா நிச்சயமா நேர்ல பார்க்க வாய்ப்பு இல்லை, தரிசனத்திலே மாத்திரமே அவர்கள் பார்க்க முடியும். ஏன்னா பைபிள்ல அதுக்கு பிறகு 11 சீசர்ட்டையும் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து நினைச்சல நேரா வந்து பரமேறி போன பிறகு நடக்கவே இல்லை. 40 நாள் வரைக்கும் தான் நேரில் எல்லாரும் விசிட் பண்ணிட்டே இருந்தார். யோவான் கடைசியா வெளிப்படுத்தின எழுதுன தரிசனத்துல பார்த்து. அப்ப தரிசனத்திலேயாவது எனக்கு பரலோகத்தை காமிச்சாரா பிரதர்? காமிக்கல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன்.
உங்களுக்கு காமிச்சிருக்காரா பிரதர்? காமிக்கல. ஆனாலும் என்ன பண்றீங்க? ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் தேவன் விரும்புறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் உயிரோடு எழும்பிட்டேங்கிறதுக்காக என்ன ஒண்ணு விசுவாசிக்க வேண்டாம், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்களே. அப்ப தோமா மட்டும் குற்றம் சாட்ட முடியுமா பிரதர்? முடியாது. தோமா மாதிரி மீதி 11 பேர்ல யாரெல்லாம் முதல்ல காட்சி தரும்போது இல்லாம இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கூட என்ன பண்ணிருக்கலாம்? என்னங்க, ஃபர்ஸ்ட் டைம் காட்சி தரும்போது தோமா இல்லை, அதனால ஒரு விசுவாசிக்கல. நான் நேரில் பார்க்கணும், காயத்தில் கை போட்டு பார்க்கணும். தோமா மாதிரி அந்த இடத்துல வேற மீதி 10 பேர்ல யார் இல்லாம இருந்தாலும் அவங்க விசுவாசிப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தானே. என்ன நடந்தாலும் கத்தருக்காய் வாழுவேன் சொல்லுவீங்க, நடக்கும்போது நிக்கிறீங்களா? நடக்கும்போது நிக்கணும்ல, அங்கதானே இருக்குது. ஏன் ஈஸியா என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன் சொல்றது ஈஸியான நடக்குமே, வித்தியாசமா நடக்குமே, என்னுடைய விசுவாசத்துக்கு மாறா நடக்குமே, எல்லா குழப்பங்களும் சேர்ந்து வருமே, 4 பேர் நம்முடைய விசுவாசத்தை தூசிக்கிற அளவுக்கு நடக்குமே. உலகம் ஒண்ணு தீர்மானிக்குது, இது அவ்வளவுதான், நடக்கவே நடக்காதுன்னு. நான் மாத்திரம் சொல்றேன், இல்ல கர்த்தர் எனக்கா செய்வார். நம்மள என்ன சொல்லுவான்? கிறுக்கேமால்ல, லூசுமால்ல, அந்த ஆள் அப்படிதான் இடவிடமா பேசிட்டே இருப்பாருமால்ல, நமக்கு அந்த லூசு பட்டம் தானே கிடைக்கும். ஆனாலும் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடந்து வர்ற பாதையில எது எதெல்லாம் இனி நடக்கவே நடக்காதுன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருப்பீங்கல்ல, நிறைய காரியத்தை அந்த தீர்மானத்துக்குள்ள வருவோம். நீங்களும் வருவீங்க, நானும் வரும். அதுக்காக போராடுவோம், ஜெயிப்போம், கேட்போம். வேற ஒரு கட்டத்துக்கு மேல அதை பத்தி நினைக்கவே மாட்டோம். ஏன் நினைக்கல பிரதர்? அது இனி நடக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி முடிவு பண்ண பிரதர்? நானும் முடிவு பண்ணேன், என்னுடைய அண்டை அயலகத்தார் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கேள்வியின் அடிப்படையில் உன்னை தீர்மானிப்பான். உங்களுக்கு எது தேவை தேவையில்லை என்பது அவன் தீர்மானிப்பான். இந்த வயசுல இது வேணுமாம்பா, அவன் தீர்மானம் பண்ணி வச்சிருப்பான். ஆனா 100 வயசுல ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்ம தேவன். அழகா வார்த்தைகள் சொல்லுகிற ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுற 4 அதிகாரத்துல, ஐயா அதை விசுவாசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனா விசுவாசம். அந்த சூழ்நிலை இல்லை, ஆனாலும் விசுவாசித்தான். விசுவாசம் என்பது கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாதிருந்தும் விசுவாசிப்பது. அந்த விசுவாசத்தோட தான் ஓடிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 90% பேர் ஆண்டவர் மறுபடியும் வருவார் விசுவாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம அதை பார்க்கவே இல்லை, அந்த விசுவாசத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு என்ன உண்டாகும், தேவனாய் கர்த்தர் எனக்கு என்ன தருவாரு, எதிர்காலத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் ஓடிட்டு இருக்கிறோம். அதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். 6வதாக 7வதாக பாருங்க, மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களோடு கூட சாட்சியோட இணைத்து நான் சொல்லிட்டேன். அதனால 7வதா இன்னொன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாசிக்கலாம் இப்பொழுது யோவான் 21 அதிகாரத்துல 15 வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. தொடர்ந்து வருகிற 3 வசனங்களிலும் திரும்ப திரும்ப கர்த்தர் கேட்பது, என் மேல் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, இவள் எல்லாரை காட்டிலும் என் மீது அன்பா இருக்கிறாயா. இப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன பிரதர்? நீங்க கர்த்தர் மீது அன்பா இருக்கிறவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில பாவிகள் கூட ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. நமக்கு தேவன் பேர்ல இல்லாத அன்பு சில பாவிகளுக்கு இருக்கிறது. அவ்வளவு அன்பா இருக்கிறான். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்றோம்,
ஐயா நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளம் எனக்கு இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த அளவு தேவன் பேர்ல ஒரு அன்பு வைத்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. அப்ப திரும்ப திரும்ப தேவன் எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க ஆண்டவர் மேல் அன்பா இருக்கணும். அந்த தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார் அன்பு. அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பைபிள் படி வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க, வாழ்ந்திருக்கிறாங்கல்ல எல்லாரும், வாழ முடியும். அப்ப அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு அதன்படி வாழலைன்னா எப்படி ஒரு கொஸ்டின் வருது இல்ல. இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருது. பாவிகளும் ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருது? கட்டுதானே? இவங்க ஆண்டு சொல்றாரு, ஐயா என் கற்பனைகளை கை கொள்ளாம என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு எப்படி சொல்லுவேன்? தாயை நேசிக்கிறேன், தகப்பனை நேசிக்கிறேன் பிள்ளைங்களாம் சொல்லிட்டு தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படியலன்னா எப்படி அவங்க நேசங்கிறது உண்மையா? புரியுதானே? கேள்வி புரியுதா இல்லையா? யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு கீழ்ப்படியும். கணவரை ரொம்ப நேசிக்கிறோம் பிரதர் அப்படி மனைவி சொன்னான்னா கணவரு கீழ்ப்படிவா. மனைவியை நேசிக்கிறேன்னு ஒரு கணவர் சொன்னான்னா அங்கேயும் அவருடைய விருப்பம் என்ன செய்யப்படும்? பூர்த்தி செய்யப்பட்டுதான் இருக்கு. அன்பு வெறும் வார்த்தையில் இல்ல, செயல்ல வரணும். அப்ப எப்படி பிரதர் தேவன் பேர்ல அன்பா இருக்கிறது எப்படி காண்பிப்பது? அவர் சொல்ற மாதிரி வாழுங்க. நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க சொல்ற மாதிரி வாழ்றோம்ல. ஐயா அரசியல் தலைவர்ல எங்க தலைவர் இப்படிதான் சொன்னாருன்னு வாழ்றான். ரசிகர் பட்டாலும் எங்க நடிகர் இப்படிதான் இருந்தாருன்னு அதே மாதிரி சொக்காயை போட்டுக்கிறான். அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி வாழ்றான். அவர் இப்படிதான் சொன்னாருன்றான். அவன் சொல்றதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அவன் அறிவோட சொன்னாலும் சொல்லாட்டி என்ன செய்யறான்? எல்லாம் ஃபாலோ பண்றான். அப்ப இயேசுவின் மேல் அன்பா இருக்கிற நீங்க எப்படி? இப்ப 4ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம், அதே 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி அன்பு கூர்ந்தது யாரு? அடுத்த ஒரு காரியம் வருது. பவுல் சொன்னாரு முந்தி ஒன்றை தேவனுக்கு நீ கொடுக்கவே முடியாது. யோவான் சொல்றாரு முந்தி அவர் தான் அன்பு கூர்ந்தார், அதுக்கப்புறம் நீ. நான் பிறந்ததுல இருந்து தேவன் பேர் அன்பா இருக்கிறேன் இல்லையா? போய் சொல்லாத. ஃபர்ஸ்ட் கர்த்தர் மேல் அன்பு பாராட்டினார், பதிலுக்கு நீ என்ன பண்ண? அன்பு பாராட்டின. விளங்காம அழிஞ்சு போக வேண்டிய என் மேல கர்த்தர் அன்பு வைத்து என்னை மீட்டாரு, என்னை ரட்சித்தாரு. பதிலுக்கு ஆண்டருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் அன்பு ஆண்டு மேல பிறந்தது. முதல்ல என் மேல அன்பு பாராட்டினது யாரு பிரதர்? கர்த்தர் தான். உங்க மேல ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்தது யாரு? அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, ஐயா அன்பு கூறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறவன் அவர் சொல்றதை என்ன செய்யறான்? கேட்கிறான். தேவன் பேர்ல அன்பா இருக்கிறவன் அடுத்து ஒண்ணு செய்யறான். அதையும் நாம் வாசித்துருவோம். எபிரேயர் புத்தகம், ஆவியானவர் ஏவுகிறபடினால 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, வாசித்து ஜெபிக்க போறோம். 10ஆம் வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் மேல் அன்பா இருக்கிறவன் பரிசுத்தவான்களை நேசிக்கிறான், அவர்களுக்கு பணிவிடை செய்யறான். அவர்களுக்கு அவன் செஞ்சதை செய்து கொண்டிருப்பது எதையும் தேவன் மறப்பதில்லை. அப்ப தேவன் பேர்ல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் பரிசுத்தவான்கள் மேல நேசம் வைக்கலன்னு அந்த அன்பு போலியானது. நான் தேவன் பேர்ல அன்பா இருந்தா தேவனுடைய பிள்ளைகள் மேல எனக்கு என்ன உண்டாகும்? அன்பு உண்டாகும். கூடுதலா அவங்க மேல எனக்கு ஒரு நேசம் உண்டாகும். அவர்களுக்காக யாது வேண்டிய செய்யணும்னு என்ன செய்வோம்? பாஞ்சிப்போம். அப்போ கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிசுத்தவான்கள் மேல அன்பு வரலன்னா பிரச்சனை. நான் திரும்ப சொல்றேன், அந்த பரிசுத்தத்துக்காக போராடுறான் பாருங்க, அவன் மேல எனக்கு அன்பு வரணும். அதுக்காக ஒருத்தன் போராடி நிக்கிறான் பாருங்க, அவன் பேர்ல. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? எனக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பிட்டே இருந்துச்சு கடந்த 2 நாட்களா.
இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள்ல ஜனங்களுடைய கோஷ் என்ன தெரியுமா? பரபாசை விடுதலை செய், பரபாசை விடுதலை செய். ஜனங்கள் இருந்தாங்க, அப்படிதானே ஜனங்கள் இருந்தாங்க. ஜனங்கள் யாரை நேசிச்சாங்க பிரதர்? பரபாசை கூட இருக்கட்டியா, இவர் வேண்டான்னாங்க. எனக்கு அப்படியே தோணிட்டே இருக்கு ஒரு கொஞ்ச நாளா, ஐயா பரபாசை விடுதலை செய்கிற சத்தம் தான் நவீன காலத்துல வேற மாதிரி ஓடுது. ஏன் பிரதர்? எனக்கு ஏத்தது அவன் தான். நான் என்ன சொன்னாலும் என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கடிந்து கொள்ள மாட்டாங்க. நான் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா ஆட்டம் போடலாம், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா காணப்படலாம். ஐயா தேவனுடைய சன்னிதானத்துல நல்லா ஆடி. காலங்கள் மாறிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல காணாம போயிட்டாங்க. இப்ப பைபிள்ல விசில் அடிச்சாங்க இருக்கா பிரதர்? இருக்கு. அது என்ன விசில் பிரதர்? போலீஸ் அடிக்கிற விசில், பிடி மாஸ்டர் அடிக்கிற விசில். பயில் காட்டி அழைத்தாருன்னு வசனம் இருக்கு, அதான் சொல்றான் விசில் அடிச்சார் ஆண்டவரேன்னு. ஐயா இந்த விசிலுக்கும் போலீஸ் ஊதுற விசிலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிடி மாஸ்டர் ஊதுற விசிலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் பயில் காட்டி அழைத்தார், என்ன விசில் போட்டு கூப்பிட்டார். ஆமா, எது கூப்பிட்டாரு? ஒரு கிரவுண்ட்ல திடீர்னு எல்லாரையும் அட்டென்ஷன் அப்படின்னா பிடி மாஸ்டர் நினைச்சுவாரு. ஒரு சன நெருக்கம் உள்ள ஒரு இடத்துல ஜனங்களை எச்சரிக்கணும்னா போலீஸ்கார் விசில் அடிப்பாரு. அடிச்சா என்ன அர்த்தம்? அட்டென்ஷன் அர்த்தம், கபடின்னு அர்த்தம், என்ன பாருன்னு அர்த்தம். அப்படியே அவர் பயில் காட்டி அழைத்தார். அதுக்கும் காவாலி பை அடிக்கிற விசிலுக்கு வித்தியாசம் இல்ல. என்ன புரிஞ்சு பேசுறாங்க தெரியல. ஆனா அந்த வார்த்தையை சொன்ன உடனே சபையில் இருக்கிற வாலிப பட்டாளங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாகுது? ஒரு முறுக்கு உண்டாகுதுல்ல. படுற விசில் விளைக்கொள்ளுங்க, ரொம்ப நாளா ஓடாது. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு காலம் அந்த ஜனத்தை வஞ்சிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாரு. கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? தாவீது நடனமானாரு பிரதர், அந்த ஜாலி எங்க? ரோட்ல. நீயும் போய் ஆடு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிராம ஊழியங்களுக்கு போறவங்க கரகாட்டம் ஆடி கூட கும்பலை சேர்க்கிறாங்க ஊழியக்காரங்க. ஆனா நோக்கம் கரெக்டா இருக்கு. கரகாட்டம் ஆடினா ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. சத்தியத்தை சொல்றோம். ஒரு கோமாளி மாதிரி ஜோக்கர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கிராமத்துல போய் இறங்கி நின்று அந்த ஜோக்கர் மாதிரி ஆக்ஷன் பண்ணா ஜனங்கள் என்ன செய்யப்படுவாங்க? சேர்க்கப்படுவாங்கல்ல. ஒரு கிராமத்துக்கு போறங்க, சின்ன பிள்ளைகளை எப்படி அட்ராக்ட் பண்றது? ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நின்னா எல்லா குட்டி பிள்ளைகளும் ஓடி வரும். உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து என்ன சொல்லலாம்? சத்தியத்தை சொல்லலாம், தப்பு இல்லை. நீ ஆலயத்துல தேவனை ஆராதிக்கும் போது மேலதாளத்தோடு ஆடுறா விசில, இதெல்லாம் எங்க போய் நிக்கிறது? அப்ப இவனை நேசிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா கர்த்தருக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களை நேசிப்பதற்கு கூட்டம் இல்ல. நான் சொல்ல பரிசுத்தவான்கள், திரும்ப திரும்ப சொல்றேன், பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல ஊழியக்காரர் மட்டும் வரமாட்டாங்க. எத்தனையோ சுவாசிகள் கூட வருவாங்க பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல. ஏன் என்னுடைய அப்பா எப்ப பார்த்தாலும் பைபிளை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. அந்த ஒரு லூசு. அன்புன்னு ஒண்ணு இருந்தா நீ அதை அக்செப்ட் பண்ணணும். திரும்ப திரும்ப அதே சொல்றாங்க அம்மா அப்பாவும். நீ நேசிக்கிறது உண்மைன்னா திரும்ப திரும்ப சொன்னாலும் இரிட்டேட் ஆகக்கூடாது. ஆண்டவர் கூட திரும்ப திரும்ப தான் சொல்றாரு. வாரந்தோறும் என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்றோம் மனம் திரும்புதலை குறித்து. எப்படி இரிட்டேட் ஆவீங்க? அந்த பேசினாலே டென்ஷன் ஆகுதுங்க. ஆகக்கூடாதுங்க. அன்புன்னு ஒண்ணு இருந்தா அவங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஆக மாட்டீங்க. அப்படிதான் வசனம் சொல்லு. அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ற கடைசி 7வது அழைப்பு என்னன்னா, அவர் மீது அன்புள்ளவளா நீங்கள் இருக்கணும்னு விரும்புறாரு. அந்த அன்பு முந்தி அவர் பாராட்டினாரு, பிந்திதான் நீங்க பாராட்டுறீங்க. அந்த அன்பு உங்களுக்கு பரிசுத்தவான்கள் மேல இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அதையெல்லாம் மறப்பதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. செபிக்க போற அப்படியே கண்களை மூடலாம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். ஒரு 7 காரியங்களை, 7 சம்பவங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். தர்மியான நாளிலே, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவைகளின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு, ஐயா நீ உலகத்துக்கு சாட்சியா இருக்கணும், என்னை நேசிக்கிறவனா இருக்கணும், ஐயா சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு நீ காரண காரியமா இருக்கணும், நீ சமாதானத்தோடு வாழணும், சந்தோஷமா வாழணும். நீ ஏன் அழணும்? கண்ணீரோடு அல்ல, நான் மகிழ்ச்சியோடு வாழ்வது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. நான் சந்தோஷமாய் வாழ்வது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு உணர்ந்தவளாய், இருதயங்களை திறந்தவளாய், கர்த்தருக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்தவளாய் சொல்லும், ஆண்டவரே அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை எனக்குள்ளே தேவனாய் கர்த்தனை உருவாக்கும்.
இந்த மகிமையுள்ள காரியம் பிள்ளைகளுக்கு உருவாக்கப்படத்தக்கதா என் நேசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வசனம் சொல்லுகிறபடி உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய குமாரன் என்பது ரூபிக்கப்பட்ட ஒன்றாயிருந்தது. அந்த வல்லமையும் அந்த அடையாளத்தோடு தேவன் எங்களுக்காய் செயல்படுகிறவராய் இருக்கிறது, எங்களுக்குள்ள இறங்கி வருகிறவராய் இருக்கிறது. வசனம் அப்படி சொல்லுதப்பா. உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை மூடுவதாக. உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அந்த வல்லமை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி பலன் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் மேலே தாகம், தேவனுடைய ஆவியானவர் மேலே தாகம், அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அது எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ரவும் பகலும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகள் பலனடையும்படியாய் கிருபை செய்யும். அந்த வல்லமை தேவனாய் கர்த்தனை ஊற்றும். அந்த பலனைகள் பிள்ளைகளுக்குள்ளே பூரணமாய் நிரப்பட்டும். நேசருடைய சமூகத்தில் நேசருடைய மகிமை பொருந்திய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்பா. தேவனுடைய ஆவியானவர் துணை நில்லுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.